ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நாட்டுடைய ராஜா, அவருடைய ஆன்மா பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுடைய உடம்புக்குள்ளே போயிடுது. அப்படி போனதுக்கப்புறம் என்ன மாதிரியான குழப்பங்கள்லாம் வருது, இதுக்கு நடுவில் அந்த பொண்ணு யார், அவளுடைய உடம்புக்குள்ளே எதுக்காக இவருடைய ஆன்மா போகணும், ஸோ இப்படி ஒரு குழப்பத்தோடையே நமக்கு இந்த ட்ராமாவை கொண்டு போவாங்க. அதே சமயம் காமெடி ரொமான்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ ரொம்பவே ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். கண்டினியூவாக பாருங்கள். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த லைக் ஷேர் பண்ணிவிட்டு அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஹைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனும் இருக்கும். அதையும் எனேபிள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நிறைய சேனல் ரெக்கமெண்டேஷன் ஆகும். அப்படியே இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கையில் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பனி பிரதேசத்தில் நடந்து போயிட்டு இருக்கான். ரொம்ப தூரம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவரை வந்து மீட் பண்ணுறான். நீங்கள் தானே அவர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் தான், நீ கரெக்டான டைமிங் தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில் இருக்கக்கூடிய பொருளை வந்து வாங்குறாரு. வாங்கிட்டு அந்த துணியெல்லாம் விலைக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு புக் இருக்குது. அதோடைய தலைப்பு என்ன எழுதிருக்குன்னா, மனிதர்களுடைய விதியை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய புக்கு தான் இது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதை அவர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேருடைய நேம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா 2 பேஜில் 2 பேருடைய நேம் எழுதுறாரு. அதை அவர் எழுதுனதுக்கு அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை எல்லாமே பறந்து போகுது. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் இந்த புக்கில் யாருடைய பேர்லாம் எழுதுறாரோ அவங்க 2 பேரும் விதியால் இணைக்கப்படுவாங்க. அதாவது அவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்க அப்படின்றது தான் அதோட மீனிங். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பூச்செடிகள்லாம் இருக்கும். அதில் நிறைய பூக்கள் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர்லையும், ஒரு சில பூக்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்லையும் இருக்கு. இது ஏன் தாத்தா இப்படி கலர் கலராக இருக்கு, இது ரெண்டுக்கும் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி அந்த வயசானவர்கிட்ட கேட்கும்போது அவரும் சொல்றாரு, அது வேற ஒன்றும் இல்லப்பா, இங்க இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே ஒரு மனுஷங்களுடைய ஆன்மாக்களை குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய பூ எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கை துணையா ஆல்ரெடி தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதனால தான் அவங்களுடைய ஆன்மா வந்து சிகப்பு கலர்ல மாறின மாதிரி தெரியுது. ஆனா இதுல வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய அந்த மனுஷங்களோட ஆன்மாக்கள் எல்லாமே இப்போ வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கல. அதனால தான் அவங்களுடைய ஆன்மாக்கள் வந்து இப்படி வெள்ளை கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த தோட்டத்துல ஒரு பூ வந்து வெள்ளை சிகப்பு இது ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கு. தாத்தா இதுக்கு என்ன அர்த்தம், இது ஏன் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, ஸோ இந்த மாதிரியான பூக்கள் யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் வாழ்க்கை முழுக்க சேர்ந்து வாழ மாட்டாங்க. ஒருத்தர் பாதியிலே இறந்து போயிடுவாங்க. அவங்களுடைய ஆன்மாக்கள் தான் இப்படி இருக்கும், ரெண்டும் கலந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ மேல் லோகத்தில் நடந்துட்டு இருக்க மாதிரியும் இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு பூமியை காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல இப்போ அந்த தாத்தா சொன்னார்ல, அவர் சொன்ன மாதிரியே மனுஷங்க நிறைய பேருக்கு ஒரு பொண்ணுடைய உடம்புல இருந்து பையனுக்கும், பையன் உடம்புல இருந்து பொண்ணுக்கும் ஒரு நூல் மாதிரி ஒன்று கனெக்ட் ஆகுது. ஸோ அவங்க எல்லாருமே விதியால் இணைக்கப்பட்ட ஜோடிகள். அப்படி இவங்க எல்லாருமே காட்டிக்கிட்டே இருக்கும்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் காட்டுறாங்க. ஸோ இப்போ ஒரு பூவை காட்டியிருப்பாங்கல்ல, அந்த சிகப்பு அப்புறம் வெள்ளை இது ரெண்டும் கலந்த மாதிரி இருந்திருக்கும். அதுக்கு அந்த தாத்தா கூட சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்திருப்பாங்க, ஆனால் முழுசாக அவங்க கூட வாழ முடியாமல் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அந்த ஆன்மா நம்ம ஹீரோடைய தான். ஆக்சுவலாக அவன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணி 2 பேரும் கல்யாணம் கூட பண்ணியிருக்காங்க. பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவள் ஏதோ இறந்து போயிட்டா போல. ஸோ திடீர்னு நம்ம ஹீரோ கண் முழிக்கிறான், பார்த்தா எல்லாமே கனவு. ஐயோ கனவா இது, நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி பதட்டத்தில் எந்திரிச்சு போயிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பான். அவனுடைய மனைவியும் கேட்குறாங்க, என்ன ஆச்சுங்க, ஏன் ரொம்ப பதற்றமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, அதில் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்க்க அந்த இடத்துலையும் அவள் அப்படியே இறந்து போய் கிடக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் எங்கேயுமே நம்ம ஹீரோடைய மனைவி முகத்தை காட்டவே இல்லை. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் அவன் உண்மையான கனவுல இருந்தே முழிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவுடைய கையில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் நூல் இருக்குல்ல, அது வந்து இப்போ வேற யாரோ ஒருத்தங்களை தேடி போகிற மாதிரி தெரியுது. அதாவது அவனுடைய ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இவனுடைய வாழ்க்கை துணை இவனை விட்டு போனதுனால தான் இவனுடைய ஆன்மா இருக்கக்கூடிய அந்த பூவும் ரெண்டும் கலந்த கலரில் இருந்திருக்கும். ஆனால் இப்போ மறுபடியும் இவனுடைய ஆன்மா பார்த்தீங்கன்னா வேற யாரோ ஒரு துணையோட இணையற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அது யாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ வந்து ஏதோ துணியை தைக்க சொல்லியிருப்பான் போல. அந்த ட்ரெஸ்ஸை வந்து இப்போ பார்க்குறான், பார்த்தோன்னே அவனுக்கு செம காண்டாயிருது. அப்படியே கோவத்தோட அவன் பாட்டுக்கு அரண்மனைக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸை தச்சு கொடுத்தாருல அந்த தையல்காரரும் பின்னாடியே நடந்து வந்துட்டு இருப்பாரு. அரசே அரசே ஏன் எதுவுமே பேசாமல் போறீங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க, அந்த ட்ரெஸ்ஸை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லிட்டாவது போங்க அப்படின்னு சொல்லும்போது அவனும் டக்குன்னு ஒரு சேர் இழுத்து போட்டு உட்காந்துக்கிட்டு, என்னையா கலர் இது, நான் உங்ககிட்ட என்ன மாதிரி கலர் சொன்னேன், அதுவும் இல்லாமல் இந்த துணியில் ரெட் கலர் வச்சு தைக்க சொன்னேன், நீ ரெட் கலர் வெளியில் வைக்காமல் உள்ளே வச்சு தச்சிருக்க, இவ்வளோ கேவலமான ட்ரெஸ்ஸை ஒரு அரசர் எப்படியா போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். அரச மாதிரியே இல்லை. அந்த தையல்காரரும் சொல்கிறாரு, அரசே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கரெக்டாக தான் தச்சிருக்கேன், ஆனால் நீங்கள் விதவிதமாக ஒரு கலர் காம்பினேஷன் சொல்கிறீங்க, அந்த மாதிரி யார் அரசே தைப்பா, எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது தலையை வெடிச்சிடும் போல இருக்குது, என்னால் இதுக்கு மேலே முடியாத அரசே, நீங்கள் தயவு செஞ்சு என்னை கொன்றுங்க, என் தலையவாது வெட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவம் மனுஷன் வெறுத்து போய் பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துட்டு, ஓ நீ என்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு செத்து போகிறதே பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற, அப்போனா செத்து போகிறது தான் உன்னோட விடுதலை, நான் அந்த விடுதலையை உனக்கு கொடுக்க மாட்டேன், நீ கடைசி வரைக்கும் எனக்கு தான் அடிமையாக இதே மாதிரி தச்சு கொடுத்துட்டே இருக்கணும், நான் இன்னொரு கலர் காம்பினேஷன் சொல்கிறேன், அந்த ட்ரெஸ்ஸை நாளைக்கு தச்சு எடுத்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவனுக்கு செம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்து அனுப்புறாரு. அவரும் கதறிக்கிட்டே போறாரு. அந்த தையல்காரரும் பாவம், அரசே தயவு செஞ்சு நீங்கள் என்ன கொன்றுங்க அரசே அப்படின்னு சொல்லிட்டு, இதை விட எனக்கு கொடுமையான தண்டனை எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுத்து அரச சபை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஓ இன்னைக்கு தான் அரச சபைல, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா கையில் ஏதோ ஒரு ஜாடி எடுத்து வச்சுக்கிறான். ஸோ அதில் வந்து ஏதோ பாப்கார்ன் மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு. அவன் அதை எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு அந்த அரச சபையில் உட்காடுறான். உட்காந்துட்டு ஏதோ தியேட்டரில் படம் பார்க்குற மாதிரி அவனுக்கு பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே சண்டை வர ஆரம்பிக்குது. அதாவது அங்கே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த அரச சபையில் வேலை பார்க்கக்கூடிய பெரிய பெரிய அரசு அதிகாரிகள். ஒரு பக்கம் என்னன்னா இந்த ரெட் கோட் போட்ட மாதிரி சில பேர் இருக்காங்க, இன்னொரு பக்கம் இந்த ப்ளூ கோட் போட்ட மாதிரி சில பேர்லாம் இருக்காங்க. அதில் அந்த ரெட் கோட் போட்டவர் என்ன சொல்றாருன்னா, அரசே இதே மாதிரி இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இருக்க முடியும் உங்களால்? உங்களுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க, அந்த வருத்தம் எங்களுக்கு புரியுது. ஆனால் இப்போ நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன்னா நீங்கள் ஒரு நாட்டுடைய ராஜா. ஸோ உங்களுக்கு அடுத்து கண்டிப்பாக ஒரு வாரிசு இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த ப்ளூ கலர் கோட் போட்டிருந்த ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எதுக்காக அரசரை தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? இது அரசருடைய வாழ்க்கை. அரசரையே நீங்கள் வந்து என்ன மாதிரி முடிவெடுக்கணும் முடிவெடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசுறீங்களா? எப்படி உங்களால் இது மாதிரி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ நல்லா ஜாலியாக அந்த பாப்கார்ன் மாதிரி ஸ்நாக்ஸ் எடுத்து அழுத்திட்டே இருக்கும்போது இவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க எல்லாருமே. என்னடா இது, அரசரை பற்றி பேசிட்டு தான் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஆனால் அரசர் என்னன்னா ஜாலியாக உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் கோட் போட்டிருந்தவர் வேற கோவமாக கேட்குறாரு, அரசே உங்களுக்குலாம் இது நியாயமா இருக்கா? உங்களுக்காக தான் நாங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கோம், நீங்கள் பாட்டுக்கு என்னமோ உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் சண்டை போடுறது பார்க்கும்போது இந்த நாய்ங்க சண்டை போடுற மாதிரியே இருக்குது, அதனால தான் நான் அதை பார்த்துக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அந்த ரெட் கோட் போட்டவருக்கு கோவம் வந்துடுது. அப்படின்னா நீங்கள் எங்களை நாய்ங்கன்னு சொல்கிறீங்களா? உங்களால் எப்படி அரசு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவத்தில் அவன் கத்தும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரெட் கோட் போட்டிருந்த இன்னொருத்தர் வந்துட்டு அவனை கீழே தள்ளி வாளை எடுத்து குத்துறதுக்காக ரெடியாக இருக்காரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ அரசரையே எதிர்த்து பேசியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய நாக்கை வெட்டுறதுக்காக போகும்போது நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு சரி விடுங்க, அவன் நாக்கை வெட்டுற அளவுக்குலாம் ஒருத்து கிடையாது, நீங்கள் தேவையில்லாமல் ரொம்ப சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காதீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த வாளை எடுத்து இப்போ நாக்க இருக்கிறதுக்காக வந்தார்ல ஒருத்தர், அந்த ரெட் கோட் போட்டிருந்தவர், ஆக்சுவலாக அவருடைய பேர் வந்து கிம், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹீரோவுக்கு ரெண்டாவதாக ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசுகிறாங்கல்ல, அது இவருடைய பொண்ணு கூட தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வதந்திகள் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி மண்டிட்டு மன்னிப்பு கேட்குறாரு, என்னை மன்னிச்சிருங்க நான் கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோவுடைய அப்பா இருக்கார்ல, அதாவது இந்த நாட்டுடைய உண்மையான ராஜா, ஸோ அவரை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரூமில் அடைச்சி வச்சிருக்காங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்ற எதுவுமே நமக்கு தெரியல, ஆனால் இப்போ அவருக்கு பதிலாக நம்ம ஹீரோ தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த கிம்மை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் சொல்கிறாரு, உன் பொண்ணுக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சு என்னை எப்படி இந்த மாதிரி அடைச்சி வச்சிருக்கியோ அதே மாதிரி அவனையும் பண்ண போறியா என்ன? இல்லை ஒரு படி மேலே போய் அவனை கொலை பண்ண போறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டேன், ஆனால் அவன் நடந்துக்கிறத பொறுத்து நான் அந்த மாதிரி பண்ணாலும் பண்ணுவேன். இப்போ எப்படி அரசருன்னு ஒரு பேருக்கு தான் நீங்கள் இருக்கீங்க, ஆனால் மற்றபடி உங்களுக்கு எந்த வித பவரும் கிடையாது, இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் உங்களால் மாற்றி அமைக்க முடியாது, அப்படி எதுக்குமே உதவாத மாதிரி உன் பையனையும் நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அரசரையே எதிர்த்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ இவன் யார்? சாதாரண ஒரு அரசு அதிகாரி தானே. அப்படி இருக்கும்போது இவன் இப்படி அரசரையே எதிர்த்து இப்படிலாம் பேசுகிறான். அப்படி பேசினாலும் அரசரால் ஒன்றுமே பண்ண முடியாமல் இப்படி ரூம்குள்ளே அடைச்சி வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? அரசர் அப்படி என்ன விஷயத்தில் இவங்கிட்ட மாட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சந்தேகத்தோட காட்டுறாங்க. கட் பண்ணா இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோ ஒரு நடைப்பயணம் மாதிரி அப்படியே வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே குளத்து பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய மீன்கள்லாம் இருக்குது. அதை பார்த்தோன்னே அவனுக்கு செம்ம காண்டாயிருது. தண்ணியில் யார் மீன் விட்டது? நான் இதுக்குள்ளே எந்தவித உயிரினமும் வாழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பனிப்பெண்ணும் ஓடி வந்து, அரசே மன்னிச்சிருங்க, அந்த மீன்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி ஒரு தொட்டியில் தான் இருந்துச்சு, அதுங்க சாகர ஸ்டேஜில் இருந்துச்சு அரசே, அதனால தான் இதில் விட்டாவது கண்டிப்பாக உயிர் பொழைக்கும்னு சொல்லிட்டு நான் விட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அரசே, நான் பண்ணது தப்பாக இருந்தால் என் தலையை கூட நீங்கள் வெட்டிருங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த அளவுக்கு நீ பயப்படுறன்னா இந்த மாதிரி மீன்லாம் எடுத்து வந்து விட்டுருக்க கூடாதுல்ல, எதுக்காக தேவையில்லாமல் விட்டேன்? நீ செத்தா உனக்கு பனிஷ்மெண்ட் எதுவுமே இருக்காது, ஒரேடியாக உன் உயிரெல்லாம் போயிடும், அதனால நீ பண்ண தப்ப நீயே சரி பண்ணிடு, இந்த குளத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே எடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் படகு போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பனிப்பெண் ஒரு படகு மூலமாக போயிட்டு இந்த குளத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வலையில் வாரி எடுத்துட்டு இருப்பா. அப்போ இந்த பனிப்பெண்கள் எல்லாருக்குமே தலைவி மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ ஹெட் பனிப்பெண் கூட நம்ம வச்சுக்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதிரி திட்டிட்டு இருக்காங்க அந்த பனிப்பெண்ணை, ஏன்டி ஒரு வேலையை உங்களால் உருப்படியாக பண்ண முடியாதா? அரசருக்கு தான் இந்த மாதிரி எந்த உயிரினங்கள் குளத்தில் இருந்தாலும் பிடிக்காதுன்னு தெரியும்ல, தெரிஞ்சும் மீறி இப்படி பண்ணியிருக்கீங்க, மன்னிச்சிருங்கம்மா, நான் இதை வந்து பெருசாக எடுத்துக்கல, அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு சந்தேகமா, அவர் ஏன் தண்ணியில் எந்தவித உயிரினங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல அந்த தலைமை பனிப்பெண்ணு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி இறந்து போயிருக்காங்கன்னா விஷம் குடிச்சு தான் இறந்துருக்காங்க. அதுவும் விஷம் குடிச்சதுக்கப்புறம் இந்த தண்ணியிலையும் விழுந்து தான் செத்து போயிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து விஷம் குடிச்சு சாகணும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஹீரோவுடைய அம்மா இருப்பாங்கல்ல, அதாவது இந்த நாட்டுடைய ராணி, ஸோ அந்த ராணி இறந்து போனதுக்கு காரணம் நம்ம ஹீரோவுடைய மனைவி தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் அவளுக்கு அதுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி விஷம் குடிச்சு சாக சொல்லியிருக்காங்க. அப்பையிலேருந்து என்னமோ நம்ம ஹீரோவுக்கும் இந்த மாதிரி தண்ணியில் ஏதாவது ஒரு உயிரினங்கள் இருக்கிறத பார்த்தானாலே அவனுக்கு செம்மையாக கோவம் வந்துடும் போல. ஏன்னா அந்த உயிரினங்களை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு அவன் ஒய்ஃபோடைய ஞாபகம் தான் வரும். ஸோ அதனால தான் ஒரு மாதிரி அப்பப்போ இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கோவத்தில் பேசிக்கிட்டு இருப்பான். ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க சொன்னதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கோவத்தோட வந்து வில் வித்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான், ஒற்ற மலைன்னு கூட பார்க்காம. அப்படியே அடுத்த சீனில் இந்த ரூம்குள்ளே அடைஞ்சு கிடப்பார்ல நம்ம ஹீரோவுடைய அப்பா, அந்த பெரிய அரசர், அவரை நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். வந்துட்டு பயங்கரமாக கெஞ்ச ஆரம்பிக்கிறான் அழுதுகிட்டே,
அப்பா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இப்போ வரைக்கும் புரியலப்பா, எதுக்காகப்பா என்னுடைய ஒய்ஃப்க்கு அந்த மாதிரி நீங்கள் தண்டனை கொடுத்தீங்க? அவள் எந்த தப்பும் பண்ணலைன்னு நான் பலமுறை உங்ககிட்ட சொன்னேனே, அவள் தப்பு பண்ணியிருக்க மாட்டா, அம்மா இறந்து போனதுக்கு அவள் காரணமாக இருக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது ஏன்பா நீங்கள் வந்து அவளுக்கு அந்த தண்டனை கொடுத்தீங்க? தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கப்பா, உங்களுக்கும் அந்த உண்மை தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறி கதறி அழுகும்போது அவனுடைய அப்பாவும் டக்குன்னு இந்த இடத்துல ஒரு பெரிய விஷயத்தை போட்டு உடைக்கிறாரு. ஆமாண்டா, உன்னோட அம்மா இறந்து போனதுக்கு உன்னோட மனைவி காரணம் கிடையாது. பட் இருந்தாலும் நீ உயிரோட இருக்கணும் அப்படின்னா அவ செத்து தான் ஆகணும். அதனால தான் உன்னோட அம்மா இறந்து போனதுக்கு காரணம் அவ தான் சொல்லி பழியை ஏற்றுக்க சொன்னேன். அதே மாதிரி அவளும் அந்த பழியை ஏற்றுக்கிட்டு வேணும்னே அந்த விஷயத்தை குடிச்சு இறந்து போனான். அவ மட்டும் கிடையாது, உன்னோட மாமியார், அதுக்கப்புறம் உன்னோட அம்மா, இவங்க எல்லாருமே உன்னோட உயிருக்காக தான் அவங்களுடைய உயிரை தியாகம் பண்ணாங்க. தயவு செஞ்சு இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் என்கிட்ட எதுவுமே கேட்காத. ஒரு அரசனா உன்னோட வேலையை மட்டும் நாட்டு மக்களுக்கு போய் பாரு அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இதுக்கு மேலே நான் எப்படிப்பா நிம்மதியாக இருக்க முடியும்? நான் ஒரு நடப்பணமாக தானே வாழணும். எனக்கு பிடிச்ச எல்லாருமே எனக்காக இறந்து போயிருக்காங்க அப்படின்னு தெரியும் போது நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகத்தோடய வெளியே போகிறான். அதுக்கப்புறம் அவன் இறந்து போன அவன் ஒய்ஃபோட சமாதி கிட்ட போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு துணியை வச்சுட்டு ஒரு மாதிரி ரொம்ப அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்கான். நீ இல்லாமல் நான் இப்படிமா இந்த உலகத்தில் வாழுவேன்? இல்லைம்மா, என்னால் இதுக்கு மேலே முடியாது, செத்து போயிடுறேன், உன் கூடவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு விஷத்தை எடுத்து குடிக்கலான்னு சொல்லி போகும்போது கரெக்டாக ஒரு வில்லு வந்து அதை அடிச்சு கீழே தறி விட்டுது. யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கிம்மு தான். ஸோ அவனை பார்த்தோன்னே அவன் செம்மையாக காண்டாகிறான். எதுக்காகடா அப்படி பண்ண? நானும் சாகக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் சாகக்கூடாது அரசே, நீங்கள் பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்குது, அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நானே உங்களை அனுப்பி வச்சிடறேன். இல்லை முடியாது அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா என் பேரை சொன்னால் கண்டிப்பாக இந்த ஊரில் நிறைய பேர் தங்களோட உயிரே கொடுப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அப்படிலாம் நான் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அவனும் அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு இந்த கிம்மை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ பண்ணுற இந்த அராஜகத்துக்குலாம் கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி என்ன விஷயத்தில் இந்த கிம் கிட்ட எல்லாருமே மாட்டியிருக்காங்க அப்படின்றது நமக்கு ஒரு புதிராகவே போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் கொற்ற மலையில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெறியோட அந்த கிம்மை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில் வித்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுடைய கையிலேருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிருது. ஆனால் அவன் அதை கூட பெருசாக எடுத்துக்காம அப்படியே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய குளத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு அவனுடைய ஒய்ஃபை பற்றின மெமரிஸ் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்கான். ரெண்டு பேருமே இதே குளத்தில் தான் போட்டில் அப்படியே ஒன்றா ஜாலியாக பேசிட்டுலாம் போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டாகையும் வளர்த்துருப்பாங்க. அந்த டாக் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே நம்ம ஹீரோக்கு ஆறுதல் சொல்கிற விதமாக அவன் பக்கத்தில் வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப சோகத்தோடு உட்காந்துட்டு இருக்கும்போது கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் காலையில் இன்னொரு கிராமத்தை காட்டுறாங்க. அப்போ அங்கே சந்தையில் நிறைய பேர் நிறைய பொருளை வந்து வித்துட்டு இருப்பாங்களா. அப்போ ஒரு பொண்ணு வீடு வீடாக போயிட்டு ஏதோ தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிக்கிட்டு இருக்கா. ஸோ அவள் வேற யாரும் கிடையாது, அவள் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின். ஸோ இவ பார்த்தீங்கன்னா இந்த கடல் சார்ந்த பொருள் அப்புறம் உப்பு இதெல்லாமே விற்பா போல. இப்போ இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு ரொம்ப தாகமாக இருக்குது, நீங்கள் தண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் சரின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதை குடிச்சு முடிச்சுட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவா. அவள் என்ன பொருளை விற்கிறா அப்படின்றதே ஃபஸ்ட்டு அவங்க கிட்ட சொல்ல மாட்டா. அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து போகும்போது அவங்களும் ஒரு கியூரியாசிட்டியில் ஒரு நிமிஷம் நில்லுமா என்னதை விற்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கியூரியாசிட்டியை தூண்டுற மாதிரியே, இல்லை இதை நீங்களே நினச்சாலும் வாங்க முடியாது, அது நினைக்கணும், அது நினச்சி சொன்னால் மட்டும்தான் உங்களால் இதை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ஒரு பானையை இறக்கி வைக்கிறா. அந்த பானையை ஒரு மாதிரி தடவிக்கிட்டு நீ இவங்க கிட்ட போகணும்னு ஆசைப்படுறியா என்ன? சரி ஓகே அப்படின்னா நீ இவங்க கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ஓப்பன் பண்ணும்போது உள்ளே பார்த்தா உப்பு தான் இருக்குது. அது சாதாரண ஒரு உப்பு தான், ஆனால் அதுக்காக இவ ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி பில்டப்லாம் பண்ணியிருப்பாள்ல. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்காரம்மா அடடா உப்பு ரொம்ப பார்க்க பளபளன்னு இருக்குதே, சரி ஓகே நான் வாங்கிக்கிறேன் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்குறாங்க. இதே வேலையாக தான் நம்ம ஹீரோயின் எல்லா வீட்டுக்கும் போகிறா. ஒரு வீட்டுக்காக போயிட்டு தண்ணி கொடுங்கன்னு கேட்டு இதே மாதிரி ஒரு பில்டப் பண்ணி எப்படியோ அந்த உப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வித்துக்கிட்டு இருக்கா. ஸோ இப்படி தான் நம்ம ஹீரோயினோட தொழில் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இப்படி இன்னைக்கான வியாபாரம் எல்லாமே ஓரளவுக்கு பார்த்துட்டு அவள் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது வர வழியில் அங்கே இருக்க ரெண்டு சின்ன பசங்க கல் எடுத்து அந்த உப்பு பானையை அடிச்சு உடைக்க பார்க்குறானுங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் பயங்கரமான கில்லாடியாக இருப்பா போல டக்குன்னு அவள் கையில் வச்சிருக்க குச்சியை வச்சு அந்த கல்லை தட்டி விட்டுறா. எப்பட்றா பயங்கரமான ஆளாக இருக்கிறா, பின்னாடி பார்க்காமே டக்குன்னு தள்ளி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏன்டா அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், என்னோட உப்பு டப்பாவே அடிக்க பார்க்குறீங்களா, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அடிக்க வரும்போது ஏய் நாங்கள் யாருன்னு தெரியும்ல, நாங்கள் பெரிய இடத்து பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி வாங்கடா பார்க்குறேன் எவ்வளோ பெரிய இடத்து பையனு அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு பயந்து ஓடிடுறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு பபுள்ஸ் விட்டுட்டு இருப்பா. அந்த டைமில் அவளுடைய அப்பாவும் வராரு. ஏமா என்னம்மா இன்னைக்கு ஏதாவது வியாபாரம் ஆச்சா இல்லையா, அதுவும் இல்லாமல் என்ன என் செல்ல பொண்ணு இன்னைக்கு ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது, டேய் எவன்டாது என் பொண்ணுகிட்ட வம்பிழுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு அங்கே கூட்டத்தை பார்த்து கத்திட்டு இருக்கும்போது அவருடைய ஃபுல் அண்ட் ஷர்ட்டை அப்படியே மேலே இழுத்து விட்டுட்டு இருப்பாரு பெரிய சண்டியர் மாதிரி. ஆனால் அது நிற்கவே இல்லை, தலைன்னு கீழே விழுந்துட்டே இருக்கும்போது அவருடைய ஒய்ஃப் வந்துட்டு இப்போ பேசுங்க இப்போ உழுவாது அப்படின்னு சொல்லும்போது டேய் எவன்டாது என் பொண்ணுகிட்ட சண்டை போட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டே இருப்பாங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் சரிப்பா ரொம்ப பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகலான்னு பார்க்கும்போது அவளுடைய அப்பாவும் சரி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளோட பேரை சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. அவர் எதுக்காக என்ன மீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, தெரியலமா கூப்பிட்டாரு ஏதாவது வேலை வச்சிருப்பாரு போ அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அந்த ஆளோட வீட்டுக்கு போகிறா.
ஸோ இவருடைய பொண்ணை பார்த்தீங்கன்னா பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த மாப்பிள்ளை தன்னை போட்டு பயங்கரமாக கொடுமைப்படுத்துறதாகவும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கே தூண்டுற அளவுக்கு அவங்க பண்ணுறாங்க அப்படின்றதாகவும் அவள் வந்து ஒரு லெட்டரில் எழுதி அனுப்பியிருப்பா. ஸோ இதை பார்த்துட்டு அவர் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு. என்னால் அந்த ஊருக்கு போக முடியாதுமா, கண்டிப்பாக நான் போகும்போது அவங்க ஒரு நல்லவங்க மாதிரி நடிச்சாலும் நடிப்பாங்க. ஸோ நீயாவது போய் பார்த்துட்டு வாமா, அவங்க அந்த இடத்துல என் பொண்ணுக்கு என்னதான் கொடுமை பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு என் பொண்ணை பத்திரமா இங்கே மீட்டு கொண்டு வந்துருமா, அவள் அங்கே வாழாமல் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. பட் இருந்தாலும் அந்த கிராமத்துக்கு அவள் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவளுடைய ஆண்டிலாம் சொல்லியிருப்பாங்க. அதனால அவள் யோசிச்சுட்டே இருப்பாளா. உடனே அவரும் சரிம்மா நான் நிறைய பணம் கூட கொடுக்குறமா அப்படின்னு சொல்லிட்டு பணமாக எடுத்து வைப்பாரு. ஆனால் இல்லை அங்கிள் நான் எப்படி போகிறதுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருப்பாளா. கடைசியாக அவர் ஏதோ ஒரு வெள்ளி கிண்ண மாதிரி ஒன்று கொடுப்பாரு. அதை வாங்கிக்கிட்டு சரி ஓகே அங்கிள் நான் பார்த்துக்கிறேன் அவங்க பொண்ணை சேஃபாக கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு, அவங்க கொடுமை பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்த்து எனக்கு கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு கிளம்புறா அவளுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு. ஸோ அந்த டைமில் அவளுடைய ஆண்டி வந்து பேசுகிறாங்க. ஏய் எங்கடி கிளம்புற அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ஆண்டி நான் சும்மா வியாபாரத்துக்காக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ அந்த பக்கத்து கிராமத்துக்கெல்லாம் போகல அப்படின்னு சொல்ல, இல்லை ஆண்டி நான் அங்கெல்லாம் போகல அப்படின்ற மாதிரி போய் சொல்கிறா. ஆனால் இப்போ அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக இவன் அந்த கிராமத்துக்கு தான் போகிறா. அதுக்கப்புறம் அந்த ஆண்டி மறுபடியும் சொல்கிறாங்க, இங்கே இருக்கவங்க உன்னோட உண்மையான பேரண்ட்ஸே கிடையாதுல்ல, அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக நீ ஏன் இப்படி ஓடி ஓடி சம்பாதிச்சு கொண்டு வந்து கொட்டுற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஆண்டி நான் ரொம்பலாம் ஒன்றும் கஷ்டப்படுற மாதிரிலாம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கிளம்புறா. ஸோ இப்போ இந்த இடத்துல அந்த ஆண்டி சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவளுடைய அம்மா அப்பாவா இருக்காங்கல்ல, அவங்க உண்மையான அம்மா அப்பாவே இல்லை போல. ஸோ அதுக்கப்புறம் இப்போ அப்படியே அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டா. அதாவது அந்த கிராமத்தில் தான் இப்போ நம்ம ஹீரோ வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். ஸோ அங்கே அந்த பொண்ணுடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்றது கூட மேப்பில் அந்த பொண்ணுடைய அப்பா குறித்து கொடுத்துருக்காரு. அதை பார்த்துட்டு நான் எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது சில படைவீரர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த வழியாக தான் போகிறாங்க. ஸோ அவங்க கண்ணில் நம்ம மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இவ்வளோ அந்த பேப்பரை வச்சு ஒரு மாதிரி மறைச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கிறா. ஏன்னா அவளுடைய ஆண்டி சொல்லியிருப்பாங்க, நீ ஒரு வேளை அந்த கிராமத்து பக்கம் போனாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த படை வீரர்கள் கண்ணில் மட்டும் எக்காரணத்தை கொண்டு மாட்டிராதமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவன் வந்துட்டு ஒரு மாதிரி இப்படி போயிட்டு இருக்கா. அப்போ இந்த படை வீரர்கள் எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய நோட்டீஸ் போர்டில் ஒரு பெரிய நோட்டீஸ் ஓட்டுறாங்க. இதை இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து பார்க்குறாங்க. அதுலேயும் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா தொந்தியும் கிந்தியமாக வச்சுட்டு வந்து பார்க்குறான். ஸோ அந்த நோட்டீஸில் என்ன ஒட்டியிருக்குன்னா, இந்த மாதிரி அரசருக்கு இன்னொரு கல்யாணம் நடக்க போது, அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம கிம்மோடைய பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் எழுதியிருக்காங்க. ஸோ இதை பார்த்து மக்கள் எல்லாருமே கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்தவளே இப்போ வந்து இறந்து போயிட்டா, இப்போ ரெண்டாவது வரவளுக்கு என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த வீட்டை கண்டுபிடிச்சு போயிட்டா. உள்ளே வரும்போது அந்த பொண்ணுடைய மாமியாரும் இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் இங்கே ஏதோ ஒரு பொருளை விற்கிற ஆள் மாதிரி தான் வந்திருக்கா. இந்த மாதிரி ஏதாவது பொருள் வாங்கிக்கிறீங்களா மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் எதுவும் நான் கிளம்பு அப்படின்னு சொல்லி துரத்து விட்டுட்டே இருப்பா. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இவன் ஒரு சில புக் எல்லாத்தையுமே வேணும்னே கீழே போடுறா. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, தற்கொலை பண்ணுறதுக்கு தூண்டுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த சம்மந்தமான புக்காகவே இருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே இந்த மாமியார் என்ன யோசிக்கிறானா, இதை நம்ம மருமக படிச்சிட்டா அப்படின்னா கண்டிப்பாக அவள் தற்கொலை பண்ணிப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறா, பைத்தியக்காரி ஆட்டம். அதனாலேயே நம்ம ஹீரோயினை, ஏமா உள்ள ஒருத்தி இருக்கா, அவகிட்ட போயிட்டு இந்த பொருள் எல்லாத்தையுமே வித்துரு என்ன அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகேம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. ஸோ இந்த பொண்ணை தான் நம்ம ஹீரோயின் சேஃபாக கூட்டு போகிறதுக்காக வந்திருக்கா. வந்த உடனே டேரக்டாக எதுவுமே நம்மளால பேச முடியாது. ஏன்னா அவன் மாமியாரோட அடியால் வந்து ஒட்டு கேட்குறான். அதனால நான் கேட்குற கேள்விக்கு ஆமா இல்லைன்ற மாதிரி மட்டும் தலையாட்டு அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுறா. அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றானா, உன்னை கொடுமைப்படுத்துறாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லி தலையாடுறா. சரி ஓகே அப்படின்னா நீ இங்கிருந்து போகணுமா அப்படின்னு கேட்க, ஆமா நான் உடனே போகணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே உன்னோட அப்பா தான் அனுப்பியிருக்காங்க, நான் உன்னை எப்படியாவது இங்கேருந்து சேஃபாக கூட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்கேயே போட முடியாது, இது எவிடன்ஸாக பார்த்துருவாங்க, நம்ம வந்து இது ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு முழுங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அது உள்ள போலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், இல்லை நான் தடையை தள்ளிக்கலான்னு பார்த்தானா இது வேலைக்காகாது போல, நான் இதை குப்பை தொட்டியில் போய் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது துப்பிடுறா. ஸோ கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோ சந்தைக்கு வந்திருப்பான். எதுக்காகனா இந்த விசிறி இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒன்று நல்லதாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பான். ஸோ எதிராக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அசிஸ்டன்ட் ஒருத்தன் குண்டா இருப்பான். அவங்ககிட்ட வந்து கேட்கும்போது அவன் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏண்டா உன்னை எதுக்காக கூட்டிகிட்டு வந்தா, நீ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை அடிக்க போகும்போது அவன் ஓடி போயிடுவான். நம்ம ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த சந்தையில் நம்ம ஹீரோயினும் இருப்பா. அவளை வந்து லைட்டாக பார்த்துடுறான். பட் அவள் உடனே அங்கேருந்து காணாமல் போயிடுவாளா. அவனுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ இந்த இடத்துல ஒரு இருந்தாலே அவள் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே ஒரு மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய கண்ணாடியில் நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஐயோ இவன் யாருன்னே தெரியல, நான் ஒரு மாதிரி உத்து பார்த்துட்டே இருக்கான். ஆல்ரெடி ஆண்டி வேற இந்த கிராமத்துக்கு வரக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க, நான் தான் தேவையில்லாமல் வந்துட்டேன். இப்போ இவன் வேற என்னை பார்த்துட்டான், அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவனா இருப்பானா இல்லை என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் முடிச்சிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மறுபடியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஓடலான்னு பார்க்கும்போது அவளுக்கு பின்னாடி தான் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு இருப்பான். என்னத்தை அப்படி பார்க்குற ஒத்துக்கிட்டா வரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் பயத்தில் தெரியாமல் அவன் மூக்கிலே அடிச்சுட்டு ஓடி போயிடுறா. ஸோ அதுக்கப்புறமும் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும்போது அவள் ஒரு தோட்டம் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு வந்துருவா. அங்கே வந்துட்டு அவளுடைய ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே மரத்து மேலே ஒருத்தன் கடியாரத்தை வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். ஐயோ யார் இந்த பொண்ணு, இவ பாட்டுக்கு வந்து
இங்கே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இருக்கா, நம்ம இங்கே இருக்க விஷயத்த சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கிளாக்ல இருந்து வரக்கூடிய சத்தத்தை கேட்டுறா. டேய் நீ என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி கத்தும் போது அவனும் அதிர்ச்சியில் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கிளாக் எடுத்து ஹீரோயினோட மண்டையில அடிச்சிடறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது உடஞ்சு போயிருது. ஸோ இப்போ அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஐயோ இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோயினை அவனுடைய இடத்துக்கு கொண்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் கண் முடிச்சுட்டு இவனை பார்த்து, டேய் யாரா நீ, எதுக்காகடா மரத்துலேருந்து நான் ட்ரெஸ் மாத்துறதை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, ஏய் நான் தான் மரத்து மேலே உட்காந்துட்டு இருந்தேன், நீ தான் திடீர்னு அங்கே வந்து ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருந்த, நான் உன்னை பார்க்கணும்னு இன்டென்ஷன்லாம் மேலே உட்காரல அப்படின்னு சொல்லும்போது சரி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பலான்னு பார்க்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா எங்கே போற, உன்னால என் கடிகாரம் உடஞ்சு போச்சு, தயவு செஞ்சு அதுக்கு நீ ஏதாவது ஒன்று காசு கொடு இல்லைனா அதை சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னால் அது ரெண்டுமே பண்ண முடியாது, இப்போ என்ன ஒன்னா என் கையை எடுத்துக்கோ, இந்த கையை வெட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டும்போது உன் கையை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, சூப்பாக்கி குடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி திட்டிட்டு இருப்பா. ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இங்கே சண்டை வந்துட்டு இருக்கும்போது இவன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவனும் அரச குடும்பத்தை சேர்ந்தவன் தான். இவனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டத்து இளவரசன் ஜே அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸை தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ல இருக்காங்க. நம்ம பொண்ணு எதை வைக்க போனா, ஏன்னா அவளுடைய அந்த உப்பு டப்பா இருக்கு பார்த்தீங்களா, அதை இங்கே தான் வச்சுட்டு போயிருக்கா. ஸோ அப்படி இருக்கும்போது அவள் எதுக்காக நம்ம கிட்ட ஏதோ பொருளை வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனா என்னன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சந்தேகத்தில் முழிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை ஒரு ரூம்ல அடைச்சு போட்டுட்டு அவன் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டான் போல அந்த ஜே. அவனுக்குன்னு ஒரு அடியால் இருக்கான், அவனை பார்த்து சொல்லிட்டு தான் போயிருப்பான். ஸோ இவங்கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வச்சுட்டு ஒரு மாதிரி ஐயோ என் வயிற்ற கலக்குது, நான் இப்போ பாத்ரூம் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே இருந்துராதடி, பின்ன உனக்கு போகணும் அவ்வளோதானே, சரி எந்திரிச்சு தொலை அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயினும் அப்படியே பார்த்துட்டு பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த பட்டத்து இளவரசர் ஜேவை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருப்பாரு. அதை கம்ப்ளீட்டாக வாசிச்சு முடிச்சதுக்கப்புறம் திடீர்னு அந்த ரூமில் நம்ம ஹீரோ இருப்பான். வந்து இப்போ கோவத்தோட ஜே கிட்ட பேசிட்டு இருக்கான். டே நீ என்னோட கிளாக்கை வந்து திருடிட்டு போயிருக்கா, ஒழுங்கா இப்போ அதை கொடுத்துரு இல்லைனா உன்னை சாவச்சிரும் அப்படின்னு சொல்லும்போது அவனும் பார்த்தீங்கன்னா உன் கிளாக்லாம் நான் எடுக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எனக்கு நல்லா தெரியும் உன் கிளாக் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சரி சரி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போலான்னு பார்க்கும்போது அது உடஞ்சி போச்சுடா அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பயங்கரமாக இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் கிட்ட போயிட்டு யாரோ ஒருத்தன் சொல்கிறான். ஸோ அவன் உடனே பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து அந்த கிம் இருக்கான்ல, அதான் அந்த வில்லன், அவங்கிட்ட போய் சொல்கிறான், இந்த மாதிரி பட்டத்து இளவரசரும் வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அவருடைய கிளாக் உடஞ்சிச்சுன்னு சொல்லி தான் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு இந்த கிம்முக்கு நம்பிக்கையே இல்லை, கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் அவங்க ரெண்டு பேருக்குமே எதிரி, அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்னை எதிர்க்கணும்னு நினைப்பாங்களே தவிர அவங்க ரெண்டு பேரும் எதிரிகளாக இருக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த ஜேவோடைய அம்மா இருந்து போனதுக்கும் நான் தானே காரணம் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் அவன் நினச்சது கரெக்டு தான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோவும் ஜேவும் பார்த்தீங்கன்னா இப்போ வேணும்னு தான் சண்டை போட்டிருப்பாங்க. அதாவது வெளியாட்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிரிகள் மாதிரி காட்டிக்கிறாங்க, பட் உள்ளுக்குள்ளே அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக அவன் பாத்ரூமுக்கு போகிறான். அந்த அசிஸ்டன்ட்டு அங்கே போய் பார்த்தா அவளை ஆளையே காணோம். என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பனிப்பெண் அங்கே ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கள அடிச்சு போட்டு அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸை நம்ம ஹீரோயின் ஆட்டையை போட்டு வெளியே ஓடி போயிட்டு இருக்கா. ஸோ உடனே அந்த அடியாலும் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருக்குமே கேட்குற மாதிரி அவளை பிடிங்கன்னு சொல்லி கத்திட்டே இருக்கும்போது அவள் யார் கையிலுமே மாட்டாமல் அப்படியே குடுகுடுன்னு ஓடி போயிட்டே இருக்கிறா. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே சில ஓடுலாம் இருக்கும், அந்த ஓட்டு மேலே ஏறி போயிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட வீட்டில் அந்த ஆன்டி கிட்ட பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா வந்து கேட்டுட்டு இருக்காரு, ஆமா நீ அவளை பக்கத்து கிராமத்துக்கு மட்டும் எக்காரணத்து கொண்டும் போகவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கல்ல, அதுக்கு என்ன காரணம், எதுக்காக போகக்கூடாதுன்னு சொல்ற அப்படின் போது அவளும் இப்போதான் ஒரு பெரிய உண்மையை சொல்றா. எதுக்காக நான் சொன்னேன்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசருடைய மனைவி வந்து இப்போ ரீசெண்டாக இறந்து போனாங்க. சரி இதில் என்ன இருக்கு, அவருடைய ஒய்ஃப் இறந்து போனதுக்கும் இவ அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின் போது சம்மந்தம் இருக்கு, ஏன்னா இறந்து போன அந்த அரசருடைய மனைவி பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம ஹீரோயின் மாதிரி தான் இருப்பா அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த ஓட்டுலேருந்து தாவி ஓடிட்டு இருப்பாள்ல, அப்போ அந்த அடியால் வந்து சொல்லிட்டு இருக்கான், அந்த பக்கம் போவாதமா, அங்கதான் அரசர் இருக்காரு, தயவு செஞ்சு இப்படி வந்துருமா, என் வேலையில உழ வச்சிடாத அப்படின்னு சொல்லும்போது எது அரசனா, நான் யார் கண்ணிலையும் மாட்டக்கூடாதுன்றதுக்காக தான் இங்க ஏறி உட்காந்துட்டு இருக்கேன், அப்பயும் நான் இருக்கக்கூடிய இடத்துக்கு எல்லாருமே வந்து தொலைறீங்க, நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த ஓட்டு மேல இருந்து டக்குனு கீழே குதிக்கும் போது அந்த வழியா தான் நம்ம ஹீரோ போவான். ஸோ கரெக்டா ஹீரோ வந்து கேட்ச் பிடிச்சிடறான். அப்போ ஹீரோயினும் அதிர்ச்சியில அவளுடைய ஃபேஸ்ல கையை வச்சு மறைச்சிட்டு இருப்பா. உடனே பாத்தீங்கன்னா யார் என்ன பிடிச்சது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக கையை எடுக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறான் அவளுடைய ஃபேஸை, என்ன இவ பாக்குறதுக்கு அப்படியே என்னோட ஒய்ஃப் மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ பாக்குறதுக்கு அப்படியே நம்ம ஒய்ஃப் மாதிரி இருக்கா அப்படின்றது நம்ம ஹீரோவுக்கு தெரியும், ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது இல்ல, எதுக்காக என்ன இப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவளும் ஒரு பக்கம் யோசிக்கிறா. ஸோ இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் நான் அவங்கள அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். பாய்.